எல்லா மனமடிவுகளையும் எல்லா விதமான ஆண்டவரே மற்ற கவலைகளையும் கலக்கங்களையும் எடுத்து கொடுத்து எதை குறித்து கவலைப்படுவேன் ஆலயத்துக்கு போவேன், கர்த்தர் நான் மகிமைப்படுத்துவேன், போறது நிமித்தம் என் குடும்பம் இன்னும் ஆசீர்வதிக்கப்படும், இன்னும் என் பிள்ளைங்க மேன்மையடைவார்கள் என்று சொல்லி அநேக நன்மையான காரியங்களுக்காக கட்டுமணி நாங்கள் ஜெபிக்கிறோம், கர்த்தரை திடப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதத்துல எல்லா காரியம் அவங்க மனதை குழப்பத்தாலும் பேசப்பா உங்களுடைய வார்த்தைகளை அனுப்பி அந்த சந்தோஷத்துல நாங்கள் சமாதானத்தில் அவன் கூட இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் மக்களோடு கூட பேசும்படியாக ஆமென் ஆமென். இப்பொழுது நம் மத்தியில் இருக்கிற அருமையான தம்பி சாமுவேல் அவர்கள் விழுப்புரத்தில் மாம்பழப்பட்டு பகுதியில் ஊழியத்தை செய்து வருகிறார்கள். சபை ஊழியத்தை கிட்டத்தட்ட அந்த கிராமத்தில் 20-25 ஆண்டுகளுக்கு மேலாக சபை ஊழியத்தில் செய்து வருகிறார்கள். தம்பி சாமுவேலும் சோத்திரம் சாமுவேலும் அவருடைய துணைவியார் செல்வகுமாரியும் அந்த மாம்பழப்பட்டு கிராமங்களில் பல கிராமத்துக்கு, அந்த ஒரு கிராமத்துக்கு மாத்திரம் இல்லை, அந்த ஒரு கிராமத்துக்கு மாத்திரம் இல்லை, பல கிராமத்தில் போய் அவர் என்ன செய்கிறாரு, அந்த ஊழியத்தை செய்து வர்றாங்க. நாங்களாம் கூட தம்பி கல்யாணத்துக்கு முன்பாகவே நாங்கள் போய் நான் பாக்கியமணி எஸ் தங்கச்சி, இனி டேனியல் தங்கப்பாண்டி, இந்த பாக்கியநாதன் ஒய்ஃபு தமிழா, நிறைய பேர் அந்த ஏரியாவில் போய் நாங்கள் அங்கே டீமாக ஊழியம் செஞ்சுருக்குறோம். அதில் நிறையா பட்டுன்னு ஊர் வரும், செங்கல்பட்டு, மாம்பழப்பட்டு, கோழிப்பட்டுன்னுலாம் ஒரு ஊருக்கு, அங்கே எல்லாம் மல்லிப்பட்டு, அது நிறையா ஊர்களுக்கு நாங்கள் போய் நடந்தே போவோம், சைக்கிளே போய் கிராமங்களில் ஊழியம் செஞ்சு இன்றைக்கி சபையில் 10-60 பேருக்கு மேலே வர்றாப்புலன்னு சொல்லி தம்பி சொல்லியிருந்தாப்புல செல்வகுமார் அண்ணன் கூட நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி நமது மத்தியில் வந்து நம்மளோட சேர்ந்து கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை விசேஷமாக அருமையான மாமா ஞானத்துற மாமா அவர்களுக்கும் காந்தி மாப்பிள்ளை வீட்டாருக்கும் ஆசீர்வதிக்கும்படியாக அந்த வார்த்தையை அனுப்புவான்னு நான் நம்புகிறேன். மற்ற எல்லாருக்கும் கர்த்தர் பேசுவான்னு நீங்கள் விசுவாசமாக காத்துருங்க, நிச்சயமாக அவங்களோட பேசுவார். கரங்களை தட்டி வரவேற்போம். நேற்று என்று மாணவர்களாக இருக்கிறார். முக்கியமாக வந்து இந்த நாளைக்கு கூட ஒரு தியானத்துக்காக எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனமே நம்ம அடிக்கடி பிரசங்கம் பண்ணுறது யோவான் 2வது அதிகாரம் அதில் 5வது வசனம் வாசிக்கலாம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். வசனத்தில் சொல்லப்படுது, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அவர்கிட்ட யார் தெரியுமா? அவர்கிட்ட ஏசப்பானே அவர் வந்து அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் வந்து நமக்கு வந்து ஒரு சில நேரத்தில் வந்து ஆண்டவர் வந்து அவர் நமக்கு சொல்றபடி நம்ம போகும்போது ஆண்டவர் வந்து எல்லா வெறுமைகளையும் ஆண்டவர் வந்து மாற்றுவார். இது எல்லாருக்குமே தெரியும். இந்த அடிக்கடி வாசிக்கிறது காணாத கல்யாணத்தில் ஆண்டவர் வந்து அற்புதம் செய்தது. ஆண்டவர் வந்து மரியாள் மூலமா மரியாள் வந்து வேலைக்காரர் பார்த்து அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு அதை பற்றி செய்யணும்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, வெறுமையா இருக்கிற இந்த கச்சாடியில தண்ணீரை நிரப்புதுன்னு சொல்லி அதை திராட்சரசமா மாற்றினார். இப்போ நம்ம எல்லாருமே கச்சாடிகளாகவே இருக்கோம், வெறுமையான ஒரு பாத்திரம், ஏதோ ஒரு வெறுமை, ஏதோ ஒரு காரியம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஆண்டவர் வந்து எதை நிரப்ப சொல்றாரு சொன்னாங்க, விசுவாசத்தை நம்ம இருதயத்துல நிரப்ப சொல்றாரு. ஆண்டவர் வந்து விசுவாசத்தை நிரப்பணும் நம்ம இருதயத்துல. இப்போ உலகத்துல வந்து பார்த்தாக்க எல்லாருக்குள்ளேயும் பலவிதமான காரியங்கள் வந்து நிறைஞ்சு போயிருக்கும். நம்ம சிந்தனையில நிறைஞ்சிருக்கும், நம்ம இல்லத்துல நிறைஞ்சிருக்கும், நிறைய காரியங்கள் நிறைஞ்சிருக்கும். அதெல்லாம் எடுத்துட்டு விசுவாசத்துல நம்ம என்ன செய்யணும், நிரப்பப்படணும். நம்ம நிரப்பப்படும் பொழுது நமக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறது என்ன செய்யறாரு இருக்கிறார். எப்பயுமே ஆண்டவர் வந்து முதல்ல